இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துகள், பிரார்த்தனைகள். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு நல்லது நடக்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரியதொரு மாற்றம் ஏற்பட இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். இது ஏதோ எதேச்சியானது விஷயம் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு சொன்னால், அதை பார்க்கின்ற நேரமும் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், அதை பார்க்குற பொறுமை இருக்குன்னு சொன்னால், உங்களுக்குள் மிகப்பெரியதொரு ஆச்சரியமான, நீங்களே வியக்கின்ற, மகிழ்கின்ற மாற்றம் ஏற்பட போகிறது. ஏன்னா ஒரு தெய்வ தூண்டுதலால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க. அதனால் நிச்சயமாக இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக பாருங்கள். நல்லதே நடக்கிறது, நன்மையே கிடைக்கிறது. இந்த வீடியோவின் பயிற்சிக்கு போவதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஹோ போனோ போனோ என்பது சர்வரோக நிவாரணி, ஒரு சஞ்சீவினி. எல்லா பிரச்சனைகளுக்கும், சிக்கல்களுக்கும், தேடல்களுக்கும், வேண்டுதலுக்கும் ஒரே பரிகார முறை அல்லது ஒரே வழிமுறை என்று சொல்ல வேண்டும். ஒரு சுவிட்சு தான் எல்லா பிரச்சனைக்கும் அது விடிவு காலம் கொடுக்கின்றது. இருட்டி இருக்குன்னா அந்த இருட்டு எப்படி இருந்தாலும் அந்த இருட்டை போக்கணுன்னா வெளிச்சம் வேணும், லைட்டு போடணும். ஒரு சுவிட்சு போட்டால் எப்படி லைட்டு வருதோ அதே மாதிரி தான் கஷ்டங்கள் எந்தெந்த ரூபத்தில் யார் யாருக்கு எப்படி இருந்தாலும் கூட அதற்கான விடிவு காலம் என்பது இந்த 4 வாக்கியங்களாகிய ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, நான் வருந்துகிறேன், என்னை நீ மன்னித்து விடு, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு என் நன்றி என்ற அந்த 4 வாக்கியங்கள் தான் எல்லா சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை நாம் ஏற்கனவே அறிந்தோம். ஹோ போனோ போனோ சொல்வது என்ன என்றால், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறீர்கள் என்பது தான் ஹோ போனோ போனோ சொல்கிறது. அது நல்லது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கீங்க, கெட்டது நடந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சம்பவங்கள் அனைத்திற்கும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பொறுப்பாகிறீர்கள். எதேச்சியாக திடீர்னு எதிர்பாராமல் நடக்கலை. அது அத்தனைக்குமே நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் ஏற்கனவே உங்கள் நினைவில் படிந்திருந்த ஒரு எண்ண தூண்டுதலால் தான் அது ஈர்த்து இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்பது தான் ஹோ போனோ போனோவினுடைய முடிவு. நமக்கு சொல்லுகின்ற புத்திமதியாகும், அறிவுரை என்பது அதுதான். அப்போது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணமாகிறீர்கள் என்பது தான் ஹோ போனோ போனோ சொல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் ஹோ போனோ போனோ என்ன சொல்கிறதுனா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடக்குதுன்னா அது உங்களை நீங்கள் திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் துரோகம் செய்வதற்குரிய தூண்டுகோலை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மனதிலே பதிய வைத்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் துரோகம் செய்கிறார், அப்படி துரோகம் செய்கிறாரே அப்படின்னு நீங்கள் வருந்தாமல், ஓ என்னை நான் திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று நீங்கள் பார்த்து ஹோ போனோ போனோ 4 வாக்கியங்களை சொல்ல 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 உங்கள் அகத்தூண்டுதல் அழிந்து போகும். எதிர்காலத்தில் யாரும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். ஒரு ஏமாற்று வருகிறது, இழப்பு வருகிறது என்று சொன்னால் ஏற்கனவே மனசிலே படித்திருக்கின்ற மாசு, ஒரு அழுக்கு, அதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறது என்ற பார்வை வந்துவிட்டால் உங்களை நடக்கின்ற துன்பங்களுக்கு உடனடியாக நீங்கள் ஹோ போனோ போனோ 4 வாக்கியங்களை சொல்ல 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 அகத்தே படித்திருக்கின்ற அந்த அழுக்கு அகலும் பொழுது உள்ளம் தூய்மையாகிறது. உள்ளம் தூய்மையாக வாழ்க்கை துலக்கிறது, ஒளிர்கிறது, நன்மை கிடைக்கிறது என்பதுதான் ஹோ போனோ போனுடைய அடிப்படை செயல் வழிமுறை. மாசற்ற கொள்கை மனத்தை அமைந்தக்கால் ஈசன் காட்டும் உடம்பு அப்படின்னு ஔவை சொல்கிறான். உள்ளத்திலே குற்றமற்ற எண்ணம் இருக்குமானால் உடம்பே தெய்வத்தை காட்டும்னு ஔவை குரலில் சொல்கிறான். அதே போல் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு,
புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார். அப்போ உள்ளம் மாசு இல்லாமல், அழுக்கு இல்லாமல் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும் என்பதைத்தான் நம்முடைய மூதாதையர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் ஹோபோனோபோனோ சொல்கிறது என்று நாம் அறிகிறோம் அல்லவா? அப்போது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது எப்படி? தினந்தோறும் குளிக்கிற மாதிரியே தினந்தோறும் மனசை எப்படி சுத்தம் செய்வது என்பதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பயிற்சியை செய்தால் நான் நிச்சயம் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், உங்கள் வாழ்க்கை அபரிமிதமான ஆரோக்கியமான செல்வச் செழிப்பில் இருக்க போகிறது. அப்போது இந்த பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படின்னு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். 21 நாளைக்கு செய்ய போகின்ற பயிற்சி இது. நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலும் சரி, தொடர்ந்து 21 நாளைக்கு செய்யணும் இந்த பயிற்சியை. ஆரம்பித்து ஒரு 2 நாள் விட்டுட்டிங்கன்னா 3ஆவது நாளிலிருந்து திரும்ப 21 நாளைக்கு செய்யணும். தொடர்ந்து 21 நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி இது. எப்போ செய்யலாம்? காலையிலையும் செய்யலாம், மதியமும் செய்யலாம், ராத்திரியும் செய்யலாம், எப்போ வேணால் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்தால் போதும். அதுக்கு மேலே செய்கிறது உங்கள் விருப்பம், ஆனால் ஒரு முறை செய்தால் போதும். அந்த ஒரு முறை என்பது தொடர்ந்து ஒரு நேரத்தில் செய்ய பழகிக்கணும். காலையில் ஆரம்பித்தா காலையிலே செய்கிறதுக்கு பழகிக்கங்க. இரவு உறங்கும் முன் செஞ்சிங்கன்னா இரவு உறங்கும் முன் மறக்காமல் செய்யணும். எந்த நேரத்தில் செய்கிறீங்களோ அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் செய்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். அப்போ தான் மனசு படியும். பொதுவாக காலையில் எழுந்தவுடன் அல்லது இதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து செய்தால் நல்லது. எவ்வளோ நேரம் தேவைப்படும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும் தினசரி, அல்லது 20 நிமிடம் தேவைப்படும். அதை நீங்கள் செய்யணும். எப்படி செய்யணும் என்பதை நான் இந்த வீடியோவில் விளக்கப் போகின்றேன். அதில் கையில் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறத குறிப்பெடுத்துக்கோங்க. அதன் வழியில் செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறப்போகிறது என்பதற்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறீங்க, சார் நீங்கள் சொன்னபடி செஞ்சேன், என் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ நிம்மதியாக இருக்கேன் தெரியுமா, நம்பிக்கையோடு இருக்கேன் தெரியுமா, எல்லா நல்லதையும் ஈர்க்கின்ற காந்தமாக மாறி இருக்கேன் தெரியுமா நான் என்று சொல்ல போகின்றீர்கள். வாருங்கள், காந்தமாக மாறி வாழ்க்கையில் நீங்கள் ஒளிருங்கள். வாழ்க வளத்துடன். பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம் மனதிலே படித்திருக்கின்ற கடந்த கால பதிவுகள் தான், அழுக்குகள் தான் மீண்டும் மீண்டும் புறச்சம்பவங்கள் போல் நினைவூட்ட பெற்று நம்மை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது நம்ம சுற்றி நல்லது நடக்கணுன்னாலும் நாம் காரணமாக இருக்கோம், நம்ம சுற்றி கெட்டது நடக்குதுன்னா கூட நாம் தான் காரணமாக இருக்கோம். எதிராளி கோபப்பட்டாலும், எதிராளி துரோகம் செய்தாலும், எதிராளி பிரச்சனை பண்ணால் கூட அவங்க காரணம் இல்லை. அப்படி நம் கண் முன்னே அவர்கள் செய்வதற்கு ஏதோ ஒரு வகையில் நாம் காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே மனதை தூய்மைப்படுத்த வாழ்க்கை துலங்கும் சொன்னோம் இல்லையா. அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நோட் எடுத்துகிட்டு ஒரு நாள் இதுக்காக ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் செலவு பண்ணுங்க, அல்லது எவ்வளோ நாளும் எடுத்துக்கோங்க. ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும். இப்போலேருந்து நீங்கள் எந்த வயதில் வேணால் இருக்கலாம், 75 வயதில் இருக்கலாம், 60 வயதில் இருக்கலாம், 40 வயதில் இருக்கலாம். எந்த வயதில் இருந்தாலும் நீங்கள் பின்னோக்கி உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்க்கணும். எந்த அளவு உங்களால் சின்ன வயசுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கணும். பிறந்த அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, மனசில் இருக்கா, அல்லது 1 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கா, 2வது வருஷத்தில் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா, 3 வயது சம்பவம் ஞாபகம் இருக்கா, 4வது வயது சம்பவம் ஞாபகம் இருக்கா என்று கொஞ்சம் உங்களுடைய மெமரியை தூசி தட்டி எழுப்பணுங்க. யோசிங்க. சிறு வயது முதல் தாயின் கருவில் இருப்பதிலிருந்து தொடங்கலாம். யோசிச்சு பாருங்கள். அம்மா கருவில் இருந்து தொடங்கி, அம்மா வயத்தில் நீங்கள் கருவாக இருந்தீங்களே அந்த நேரத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வாழற வரைக்கும் நீங்கள் அப்படியே டைம் ட்ராவல் பண்ணணும். எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கணும் நல்லது. ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த நினைவூட்டலில் எந்தெந்த கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லது எப்போதும் நடந்திருக்கும், எப்போதும் ஹாப்பியாக இருப்போம். நமக்கு வேண்டியது என்ன, கெட்டது போகணும்னு நினைக்கிறோம். அடிப்படையில் தான் சொல்கிறோம். அப்போது சிறு வயது முதல், பிறந்தது முதல் இப்பொழுது வரை நடந்த நீங்கள் விரும்பாத
அல்லது மனசிலே தேக்கி வைத்திருக்கின்ற அந்த கசப்பான நினைவுகள் எவை 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 என்று நினைவுபடுத்தி பார்த்து ஒரு நோட்டில் எழுதணும். அப்படி ஒரு 100 சம்பவத்தை நீங்கள் எழுதணுங்க. நிச்சயமாக 100 சம்பவம் நடந்திருக்கும். 100 சம்பவம் எழுதணும். மிக 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 சிறிய வயதில் நீங்கள் 1வது 1 வயசில் இருக்கும் பொழுது உங்கள் கையில் ஒரு விளையாட்டு பொம்மை வச்சுருந்துருப்பீங்க. பக்கத்து வீட்டு பையன் பிடிக்கிட்டு போயிருப்பான், நீங்கள் அழுதுருப்பீங்க. அது இப்பவும் பாதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அல்லது 3 வயசில் இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு கொடுத்த ஒரு சாக்லேட்டை எழுத்து வீட்டு பையன் பிடிக்கிட்டு போயிருப்பான், நீங்கள் அழுதுருப்பீங்க. அல்லது உங்கள் அப்பா அடிச்சிருப்பார், அம்மா திட்டிருப்பாங்க, திட்டின்னு ஒரு நாள் பயத்தில் இருந்திருப்பீங்க. திடீர் அப்பா அம்மாவை காணுமின்னு பயத்தில் இருந்திருப்பீங்க. பள்ளிக்கூடம் போகும்போது சம்பவம் நடந்திருக்கும். கல்லூரி, இப்படி வாழ்க்கை சம்பவத்தில் பல்வேறு நிலைகளில் உங்களை வருத்திய, உங்களுக்கு துன்பம் கொடுத்த, மனவலி கொடுத்த சம்பவங்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் அவற்றில் 100 சம்பவத்தை நீங்கள் எழுதணும். இந்த 100 சம்பவங்கிறது உங்கள் மனதை பாதித்த முக்கியமான சம்பவங்களாக இருக்கணும். 100 சம்பவங்கள் எழுதணுங்க. கொஞ்சம் யோசித்து எழுதுங்க, நினைவுபடுத்தி எழுதுங்க, கட்டாயம் எழுதுங்க. எழுதுவது ரொம்ப நல்லது. எழுதிய பிறகு 100 சம்பவம் எழுதிய பிறகு ஒரு நாளைக்கு 5 சம்பவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கிட்டு 5 சம்பவங்களை மீண்டும் நினச்சி பார்க்கணும். எனக்கு அந்த வயசில் அது நடந்தது, அந்த வயசில் நடந்தது, இது நடந்தது. 5 சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் 108 முறை ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு நன்றி என்று 108 முறை சொல்லணும். தமிழில் சொல்லலாம், இங்கிலீஷ் சொல்லலாம். 108 முறை நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, அந்த அளவு நீங்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது தான் மனசு பக்குவப்படுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது 109ஆவது இருக்கலாம், 100ஆகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு 108ன்னு கணக்கு வச்சுக்கும் போது தான் தொடர்ந்து செய்யணுங்கிற கவனம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சில பேர் தொடர்ந்து மந்திர ஜபம் பண்ணும்போது மனசு எங்கள் அலைபாய ஆரம்பிக்கும். இந்த போன மந்திரம் சொல்வதே மெக்கானிக்கலாக சொன்னால் பலன் தராது. உணர்ந்து சொல்ல வேண்டும். அப்போ உணர்ந்து சொல்வதற்கு கவனத்தோடு சொல்ல வேண்டும். கவனத்தோடு சொல்லணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மூச்சு எடுத்து விடும்போது சொல்லணும். மூச்சு எடுக்கிறீங்க, விடும்போது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்று நீங்கள் மூச்சு இழுத்து விடும்போது சொன்னால் கவனத்தோடு சொல்லுவீங்க. உணர்ந்து கவனத்தோடு சொல்ல 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 உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் 5 சம்பவத்தை எடுத்து அந்த 5 சம்பவத்துக்காக நீங்கள் 108 முறை ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ என்று சொல்ல 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 ஒவ்வொரு நாளும் சொல்லணும், மறக்காமல் சொல்லணும். இப்போ 2 நாள் சொல்கிறீங்க, அப்புறம் 3ஆவது நாள் செய்யலை, விட்டு போச்சுன்னா திரும்பவும் அதே சம்பவங்களுக்காக முதல் நாள் ஆரம்பிக்கணும், திரும்பவும் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கணும். 20 நாள், 20 × 5 100, 20 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 21 நாள் மீண்டும் 108 முறை எல்லாவற்றிற்கும் பொதுவாக நீங்கள் ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டும். 21 நாள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மனதிலே மிகப்பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் மனது காந்தமாக மாறியிருக்கும். பிரபஞ்சத்தின் அனைத்து நல்லதையும் ஈர்க்கின்ற மிகப்பெரிய காந்தமாக உள்ள மாறியிருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த ஈர்ப்பு விதி உங்களுள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி நல்லது நடக்கும். எல்லா நன்மைகளும் தானாக நாடி வரும். வாழ்க்கை மாறியிருக்கும் என்பதை உணர்வீர்கள். ஏனென்றால் உள்ளம் தூய்மைப்பட்டு விட்டது. நீங்கள் நன்றி விசுவாசத்தோடு இருப்பீர்களானால், உள்ளத்தை பதப்படுத்தி நீங்கள் வருந்துவீர்களானால் எல்லா நன்மைகளும் தானாக வந்து நடக்கும். ஏனென்றால் அன்பின் வழியது உயிர்நிலைன்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ உள்ளத்திலே அபரிமிதமான அன்பு ஒன்று பாயும். அந்த அன்பு அலை என்பது அனைத்து விதமான அல்லல்களையும் விலக்கி வைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு நிம்மதியை, மேன்மை உணர்வீர்கள். அந்த மனநிலை என்பது அனுபவித்து பார்க்கணுங்க. அந்த மனநிலை என்பது வாழ்க்கையில் ஒரு சின்ன குழந்தை, உதாரணம் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்த உடனே அந்த குழந்தைய சந்தோஷப்படுதில்லை, ஒரு சாக்லேட் கொடுத்து சந்தோஷப்படுதில்லை. முன்ன பின்ன யோசிக்க அந்த நொடியில் அந்த சாக்லேட்டை வாயில் வச்சு அந்த குழந்தைக்கு வரவான் ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? அது போன்ற ஒரு ஆனந்த லைஃப்பில் நீங்கள் இருப்பீங்க நான் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி தான், ஒரு நாள் அமர்ந்து கொண்டு 100 சம்பவங்களை நீங்கள் நினைவு கொண்டு வர வேண்டும், எழுதணும்.
யோசிக்கிறீங்க 50 தான் வருது, அதுக்கு மேலே வரல அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அது மிகப்பெரிய சம்பவம் இருக்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒய்ஃபை திட்டியிருப்பீங்க, அல்லது வேறு யாராவது உங்களை திட்டிருப்பாங்க, அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசியிருப்பாங்க, அல்லது ஏதோ அது சிறிய சம்பவம் பெரிய சம்பவமோ உங்களை பொறுத்தவரையில் அமைதிக்கு புறம்பான நல்லதுக்கு புறம்பான சம்பவமாக இருக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவமோடு இருக்க வேண்டியதில்லை. சுனாமி வந்தது, அதனால் அந்த செய்தி கேட்டி வருத்தப்பட்டது, ஏதோ ஒரு இடத்துல நடந்த கொடுமையினால் நிலச்சரிவால் ஏற்பட்ட அந்த தாக்கம் உங்களுக்கு வந்தது, கொரோனா வந்த தாக்கத்தால் அந்த செய்தி உங்களை பாதித்தது, இப்படி எது வேணா இருக்கலாம். 100 சம்பவங்கள் எழுத வேண்டும். 100 சம்பவத்தை எழுதி அந்த 100 சம்பவத்துக்கு ஒரு நாளைக்கு 5 சம்பவம் என்று 20 நாளைக்கு 100 சம்பவத்துக்கு முதல் 5 சம்பவம் முடிஞ்சிருச்சா அது விட்டுருங்க, அடுத்த நாளைக்கு 5 சம்பவம், அது முடிஞ்சதா அடுத்த நாள் 5 சம்பவம் என்று ஒவ்வொரு நாளைக்கு 5 சம்பவம், அவ்வளோதான். 20ஆவது நாள் 100ஆவது சம்பவம் முடிஞ்சிருக்கும். 21ஆவது நாள் அமைதியாக அமர்ந்து 108 முறை ஹோப்போனோ சொல்லி பாருங்கள். ஹோப்போனோ சொல்வதே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதை ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க. செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை மாறுங்க. அன்பு உள்ளங்களே, இதுவரை நீங்கள் காணொளியை பார்த்தீர்கள் என்றால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள் அர்த்தம். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கு அத்தாட்சியை நீங்கள் இந்த காணொளியை இதுவரை பார்த்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களை உளமாற வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன். இந்த முயற்சியிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஹோப்போனோ பிரார்த்தனை செய்கின்றேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.